ஓகே, நாங்கள் ஒரு குறிப்பிட்ட ICT மாடல் பேப்பரில் தர்க்க சுற்று வரைபடம் சம்பந்தமான இந்த 40வது பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இதுக்கு விடைய இந்த 5 விடைகள் எந்த கேட்டுக்கு இடையில் என்பதை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்காக நாங்கள் நம்மளோட அதில் சேர்த்துக்கூடிய கோவை எழுதுவோம். இந்த உருவானது A பார், அதாவது A என்பது வந்து ஒரு இன்புட்டாக நோ கேட்டரை போனால் எனக்கு A பார் கிடைக்கும். அதே மாதிரி இங்கே எனக்கு கிடைக்கிறது. அதே மாதிரி சிங்கிள் இன்புட்டாக எனக்கு கிடைக்கிறது வந்து நம்முடைய பிஐயில் அங்கே A பார் B பார்களுக்கு 2 அவுட்புட் அங்கே கிடைக்கிறது. அந்த 2 அவுட்புட் திரும்ப இந்த நோ கேட்டடாக இன்புட்டாக ஆகுது. எனவே இதில் கிடைக்கிற அவுட்புட் இந்த இடத்துல A பார் ப்ளஸ் போட்ட காரணம் உங்களுக்கு தெரியும், இது வந்து நோ கேட்டட். B பார் திரும்ப இந்த அதாவது நோட் பண்ணப்பட்டிருக்காது இந்த டோட்டல் உங்களுக்கு இது வரைக்குரிய கோவை கிடைக்கும். இந்த கோவை வந்து இந்த நோடு இருக்கக்கூடிய இன்புட். அதே மாதிரி மற்ற இன்புட்டை நாங்கள் பார்ப்போம். அது எப்படி இங்கே A வந்து எங்களுக்கு பார் பண்ணப்படவில்லை. ப்ளஸ் B வந்து இன்புட்டாக வந்து பார் பண்ணப்பட்டிருக்கல, ஆனால் அவுட்புட்டாக கூட டோட்டலி பார் பண்ணப்பட்டிருக்கு. காரணமே நோடு. ஓகே, அடுத்த அர்த்தம் எங்களுடைய இந்த கேட்டுக்கு இந்த எக்ஸ் நாங்கள் உதாரணத்துக்கு இந்த எக்ஸுன்ற கேட்டுக்கு, அதாவது இந்த நோ கேட்டுக்கு 2 இன்புட்டுக்கு இந்த கிடைக்கிற இந்த அவுட்புட் வந்து இங்கே இன்புட்டாக போகுது. இதில் கிடைக்கிற இந்த அவுட்புட் வந்து திரும்ப இன்புட்டாக வருது. நாங்கள் இதுக்குரிய இந்த கியூக்குரிய நாங்கள் விளைவை எழுதிக்கிறோம். மேலே A பார் ப்ளஸ் B பார் திரும்ப டோட்டல் பார் டிகிரி அதை நாங்கள் எழுதுவோம். இது வந்து நோ கேட் ஐயத்தில் நான் ப்ளஸ் போடுவோம். திரும்ப இந்த A பார் ப்ளஸ் B பார் அதுக்கு டோட்டல் பாரை போடுவோம். இந்த 2 இன்புட்டும் இங்கே அவுட்புட் ஆகிற நேரம் இங்கே பார் பண்ணப்பட்டிருக்கிறாங்க. மொத்தமாக டோட்டல் பாரில் போடுவோம். இப்போ எங்களுக்கு கியூக்குரிய அவுட்புட் கிடைக்குது. Q ஈக்குவல் இந்த கோவை. இப்போ நாங்கள் இந்த கோவை சுருக்குவோம். அதுக்கு நாங்கள் பார்க்குற விதி வந்து டிமோகன் விதி. டிமோகன் விதியை பயன்படுத்தி சுருக்கினால் இந்த கேட்லேயே ஒரு கேட்லேயே கிடைக்கும். ரைட். அப்போ தெரியும், இந்த பகுதியில் நாங்கள் எக்ஸ் என்றும் இந்த பகுதியில் நாங்கள் வையம் எடுத்தால் டோட்டலாக பார் பண்ணப்பட்டது. எக்ஸும் வையும் டோட்டலாக பார் பண்ணப்பட்டிருந்தால் ஒரு ஓ கேட்டின் ஊடாக. அப்போ அதை எனக்கு டிமோகன் விதிப்பது உதாரணமாக நான் காட்டுகிறது இருந்தால் நான் எடுத்துள்ளேன் இவ்வளோ எக்ஸ் இவ்வளோ ஒய் டோட்டல் பார். அப்போ எக்ஸும் ஒய்யும் ப்ளஸ் பண்ணப்பட்டு, அதாவது ஒரு நோ கேட் மாதிரி இருந்தால் எனக்கு அது எழுதலாம் எக்ஸ் டாட் ஒய். இந்த பாரை என்ன செய்யலாம், டிமோகன் இருக்கிறதுனால ஒரு நோ கேட் வந்து சொன்னதுக்கு எக்ஸ் பார் டாட் இந்த விதிப்படி எக்ஸ் இந்த ஒய் வருகிறோம். இந்த மாதிரி டோட்டல் பாரும் இந்த பாரனால 2 கிடைக்கிறது. A பார் B பார் இதை நான் போடும். இது ஒரு டோட்டல் பார் வந்து அப்படியே வரும். திரும்ப இந்த பார் வந்து 2ஆவதுக்கால அதில் ஒரு பகுதிகள் வரும். அப்போ நான் எடெட் பண்ணணும். காரணம் இது வரைகிற இதே மாதிரி வரைகிற A ப்ளஸ் B முழுவதும் பார் இது ஏற்கனவே டோட்டல் பார் வந்து ஆஃப் ஆகும். காரணம் டிமோகன் பயன்படுத்தி இந்த அடிப்படையில் இந்த டபுள் பார் மேலே 2 இந்த டபுள் பார் வந்து போடுவாங்க. உங்களுக்கு நான் ஏற்கனவே படிக்கிறோம். எக்ஸ் டபுள் பார் ஈக்குவல் டு எக்ஸ். 2 பார் வரதும் பார் வராமைப்பதும் ஒன்று. பார் பண்ணப்பட்டது திரும்ப பார் பண்ணப்பட்டால் பல நிலையில் போகும்.
அந்த அடிப்படையில் இந்த டபுள் பார் இல்லாமல் எனவே ஏ பார் ப்ளஸ் சி பார் இந்த டபுள் பாரில் நாங்கள் நினைக்கிறோம் டோர் நான் போடுவோம். இந்த பாரில் நாங்கள் நீக்கி ஏ ப்ளஸ் இப்போ இந்த கோவிலுடைய வடிவத்தை பார்த்தோன்னு இது வந்து எக்ஸோகேட்டுக்குரிய தேவை எப்படி இருக்குன்னா நாங்கள் படிக்கிறோம். எக்ஸோகேட்டுக்குரிய 2 வகை வடிவங்கள் கோவை காணப்படலாம். ஒன்று எஸ்ஓபி, அடுத்து பிஎஸ். எஸ்ஓபி வரும் ஏ பி, அதான் ஏ பார் பண்ணோம், பிஎம்ஓ மடக்கும் ப்ளஸ் ஏ பி பார். இது வந்து எக்ஸோவுக்குரிய வடிவம் எஸ்ஓ. அதே மாதிரி இந்த வடிவம் பிஎஸ். அப்போ நாங்கள் நோட்டு போடுவோம் இல்லையா, எஸ்ஓபி வடிவம். இந்த சிவப்பு நிறம் இந்த வடிவம் வரையில் மாறாக வண்டிகள் வந்து பிஓஎஸ் வடிவம். அப்போ எனக்கு பிஓஎஸ் வடிவத்தில் நாங்கள் எக்ஸோகேட்டுக்குரிய கேள்வி இன்புட்டாக எடுத்து நாங்கள் பார்க்குறது இந்த வடிவம் வரும். பிஓஎஸில் எஸ்ஓபி இந்த வடிவம். அப்போ நாங்கள் எந்த வடிவம் இருந்தாலும் இது எக்ஸோகேட்டில் நாங்கள் இந்த எக்ஸோகேட்டை விடையாக மாற்றணும்.